மிக முக்கியமான ஒரு விஷயம், காபாவில் பயன்படுத்தக்கூடிய அந்த நூல் இருக்குது, அது தங்கத்தால செய்யப்பட்ட நூல். அந்த நூலை தான் இப்ப நீங்க இந்த வீடியோ காட்சியில பாக்குறீங்க. இது தங்கத்தால செய்யப்பட்ட நூலாக இருக்குது, இது வெள்ளியால செய்யப்பட்ட நூலாக இருக்குது. மாஷா அல்லாஹ், இந்த நூலை தான் பயன்படுத்தி காபாவுடைய திரையில தைக்கிறாங்க. இது காபாவுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய சாவி, அதனுடைய அமைப்பு. அஜருல் அஸ்வத் கல்லுக்கு மேல ஒரு வெள்ளி கோப்பை ஒண்ணு இருக்குது. அந்த வெள்ளி கோப்பை எந்த அடிப்படையில் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கறத கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், காபத்துல்லாஹ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சாவின்னு சொல்லக்கூடியது, இதுல அந்த துணிகளை இதெல்லாம் கட்டி வைக்கிறாங்க இல்லையா, காபாவுடைய துணிகளை இதுலதான் கட்டி வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், காபாவுடைய அந்த திரைகளை பார்த்திருப்போம். அந்த திரைகள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், எந்த நூட்களை எல்லாம் அங்க பயன்படுத்துறாங்க, எந்தெந்த வகையான நூலை பயன்படுத்துறாங்க, எந்தெந்த கலர்ல நூலை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதே போல இங்க பாருங்க, மகாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தாய் படிச்ச அந்த இடத்த நாம ஹரம்ல பார்ப்போம். அதை அப்படியே இங்க வடிவமைச்சு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. எந்த அடிப்படையில அந்த காலத்துல இருந்துச்சு என்பதாக பாருங்க. நீங்க கீழே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டப்படுது, மிக அற்புதமான முறையில இருக்குது பாருங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மத்தீமுடைய பகுதியில ஒரு சின்ன மினாராக்கள் வச்சிருப்பாங்க, 2-3 மினாரா லைட் எரிஞ்சு கொண்டு இருக்கும். அந்த மினாராக்கள் இங்க இருக்குது. மாஷா அல்லாஹ். அதே போல இமாம் குத்துபா நடத்தக்கூடிய அந்த மிம்பர் படி அந்த காலத்துல இப்பவும் இருக்குது. மாஷா அல்லாஹ். அதே போல அந்த காலத்துல எப்படி பயன்படுத்தினாங்க இமாம்கள் குத்துபா நடத்தக்கூடிய அந்த படிகளை நீங்க பாக்குறீங்க. மாஷா அல்லாஹ். எல்லாம் நம்மளுடைய பிஸ்மி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸின் மூலமாக உம்ராவுக்கு வரக்கூடிய அந்த ஹாஜிமார்கள் பார்த்து ரசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. வந்தா அடுத்து பிஸ்மி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ்ல தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஹாஜிகளுக்கு உருவாகி இருக்கு. மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்குது. இன்ஷா அல்லாஹ், நீங்களும் அடுத்து வரும் பொழுது பிஸ்மி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸின் மூலமாக உம்ரா செய்யுங்கள்.